கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துடைய அடிஸ்தானத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் குமாரனை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இங்கு ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். குமாரனை முத்தம் செய்ய வேண்டும் என்பதே நாம் அவரை ஆராதிக்கிற விதங்களை பற்றி தெளிவான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். வேதம் சொல்லி ஆவியோடு உண்மையோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்தத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முத்தம் என்று சொல்லும்போது நம்ம யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் என்ன செய்றாரு, கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக அவர் முத்தம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து முத்தம் செய்வது எப்படிப்பட்ட முத்தமாக இருக்கிறது? அது வஞ்சிக்கிற முத்தமா, இல்லை ஏமாற்றுகிற முத்தமா, இல்லை விசுவாசிகளுடைய முத்தம் எப்போதுமே அந்த ஆராதனையை மையப்படுத்தியே இருக்க வேண்டுமே தவிர, ஏன்னா அந்த விசுவாசியுடைய முத்தம் எப்போவுமே அது அன்பு நிறைந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதுபோல் இனி நம்ம பார்க்குறோம் அவருடைய கோபத்தின் நாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இனி வரப்போகிற நாட்கள் மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கும்போது, நேற்றைய தினம் பார்த்தோம் துணிகரமான பாவம் என்று சொல்லி. அந்த துணிகரமான பாவம் மனிதன் செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் பற்றி எறிவதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்பொழுது, அவருக்கு நடுக்கம் இல்லாமல் இருக்கும்போது, அவருக்கு பயப்படாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய கோபம் பற்றி எறிவதை நாம் பார்க்கிறோம். அந்த தேவனுடைய கோபம் பற்றி எறிகிற நாட்களில் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், அவருக்கு ஏற்ற பிரகாரமாய் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுதே அவரால் பாதுகாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதான் அந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவரை ஓயாமல் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் அவரை முத்தம் செய்து அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம். வருகிற கோபத்து நாட்களை தப்பித்து கொள்ள அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்போம். முழு இதயத்தோடு ஆராதிப்போம். தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்ததான் எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா, அந்த வேத வசனத்தின் அடிஸ்தானத்தில் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் முத்தம் செய்வதுமே ஆராதிப்பதனுடைய தன்மையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடுமே ஆராதித்து ஆண்டவரே, உடைய கோபத்தின் நாட்களில் நாங்கள் சிக்கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆராதனையில் உண்மையுள்ள பிள்ளைகளாய் பங்கெடுக்க என் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, அந்த நாளில் கேட்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற வேலைகள், வாகன யாத்திரைகள், படிக்க போகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.